ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் சிவம். அன்றும் இன்றும் பூமியில் இடைவெளி அதிகமாக இருக்கும் பொழுது மக்கள் செல்லும் வழிக்கே இறைவன் வழி செய்து வைத்தார். இடையில் உருவான தெய்வ தேவதைகள் அவர்கள் வழிகளுக்கு ஏற்றபடி வழி செய்து வந்தார். இன்று பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருகிறது. இது அனைவரும் அறிந்தது. அரசியல்வாதிகள் அறிந்தும் அவர்கள் பாதையில் மக்களை மகிழ்ச்சியாக வளர்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு அவருக்கு இன்றும் புரியவில்லை. ஆகையால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஆரம்ப காலத்தில் இறைவன் மட்டும்தான் உருவானார். அதுதான் சிவபுராயத்தில் ஆக்குவான், காப்பான், அழிப்பான், அருள்வான் என்று ஒரு பொருள். அவர் ஆற்றல், காத்தல், அழித்தல் என்று அவரே வந்தார். இடைக்காலத்தில் உருவானதான் தெய்வ தேவாதிகள். அவர்கள் ஆடும்போது அவரிடத்தில் இருந்துதான் அத்தனையும் ஒவ்வொன்றாக காலத்துடன் உருவாகி இத்தனை காலம் வரை அதன் வழியில் அரசியல்வாதி பிரதமர், முதலமைச்சர், சத்துவ அமைச்சர், நிதி அமைச்சர், இப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் இருப்பது போன்று தெய்வ தேவாதிகள் காலத்துடன் உருவானார்கள். ஒவ்வொன்றாக உருவாகி செயல்பட்டார்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்துக்கு தெய்வம் இருப்பது உண்மை, இல்லை என்று கூறவில்லை, மறுக்கவில்லை. ஆனால் என்று மகாபாரதம் தொடர்ந்ததோ அன்றே தெய்வங்கள் மருத்துவத்துறையில் இணைந்து செயல்பட தொடர்பானது. அது இன்று முழுமையாக செயல்படுவதை நாம் கண்ணு முன்னே காண்கிறோம். ஆனால் அது உணர்ந்தறியவில்லை, மூட நம்பிக்கையில் செல்கிறோம். காரணம், தெய்வம் என்பது உண்மை. மருத்துவத்துறையிலிருந்து இன்றும் அவருடைய வேலைகளை மக்களை நல்வழிப்படுத்தி காத்து வருகிறார்கள். ஆனால் இந்த கோவிலில் தெய்வம் இருப்பதாக நாம் நம்புகிறோம். அதன் பொருள் என்ன? கோயில் தெய்வம் இருப்பதாக இருந்தால் எதற்காக பாலியல் தொல்லை, வன்முறை, சிறுமி கற்பழிப்பு, அரசியல்வாதி குற்றங்கள் இது போன்ற செயல்களை தெய்வங்கள் விட்டுவிடுமா? இல்லை. அன்று அதில் குடியில்லை. அவர்கள் இன்று மருத்துவத்துறையில் இறங்கிவிட்டார்கள். ஆகினால் அதில் உயிர் சக்தி மட்டும்தான் ஒன்று, ஆற்றல் சக்தி கிடையாது. ஆகினால் அது போன்ற நிலையை இனி புதிதாக கோயில் கட்டி வழிபடுவதும் பழைய கோயிலில் சீர்திருத்தி செய்வது சாலச் சிறந்தது. புதிதாக கட்டக்கூடாது. அதிலும் சில கோயில்களில் தெய்வம் தீய சக்தி வழியில் செயல்பட்டு வருகிறது. அதை கண்டறிய உங்களால் முடியாது, எமக்கு புரியும். அது நேர காலம் வரும்போது இறைவன் உணர்த்துவார். ஆகையால் இன்று கோவிலை நம்பி அதிகம் செல்வதுடைய தன் மூளையை பயன்படுத்தி, தன் வருமானத்தை பயன்படுத்தி, தன் வாழ்க்கை நிலைத்து நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி எவ்வழியில் சென்றால் நன்மை கிடைக்கும் என்பது ஆலோசனை செய்து செயல்படுவது சாலை சிறந்தது. இந்த அரசியல்வாதிகள் பாவம் புண்ணியம் என்பது தெய்வத்தின் வகுப்பாகும். அந்த பாவ புண்ணிய அடிப்படையில் தான் இன்னும் உலகம் இழக்கமாகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் செய்த பாவம் தீர்வதுதான் அவ்வப்போது இலவசமாக பல பொருள்களை தந்து உங்களை வழிநடத்தி வருகிறார்கள். இதை அறியாமல் அவர்கள் பாவத்தை சுமந்து சென்றால் உங்களுக்கு நல்வழி கிடைக்காது. ஆகையினால் அவர்கள் கொடுக்கும் இலவச பொருளை அடியோடு ரத்து செய்து உங்கள் உழைப்பில் நீங்கள் வாழ்ந்தால், இன்றைக்கி பூமியில் இடைவெளி குறைவாக இருப்பதனால் அனைவருடைய ஆத்மா நிறைவடை செய்வதை இறைவன் கடமையாகும். அந்த ஆத்மா நிறைவடை செய்ய இறைவன் பல வழிகளை வகுத்து வருகிறார். இவர்கள் இலவசமாக தருவது பொருளை அனைத்தும் தவிர்த்து நீங்கள் உங்கள் உழைப்பில் வாழ்ந்தால் உங்களுக்கு விரைவிலே நல்வழி காட்ட இறைவன் பாதையை தன் அறிவு மூலயமாக வழிகாட்ட காத்திருக்கிறார். இவர்கள் பாவத்தை சுமக்கும் வரை உங்களுக்கு நல்வழி கிடைக்காது. இவர்கள் மூட நம்பிக்கையில் உங்களை வழிநடத்தி வருகிறார்கள். இன்னி பூமியில் மிக இடைவெளி குறைவாக உள்ளது. அவர்கள் அறிவுரை யாவும் இந்த பூமிக்கு கேடு விளைக்குமே தவிர நன்மை விளைக்காது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் அறிவது, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தாய்ந்தவர்கள் இருந்தாலும் நடுத்தரமாக இருந்தாலும் சரி, அனைவரும் பொன்பொருளை சேர்த்து சொத்துக்களை சேர்ப்பது அனைத்தும் தவிர்த்து இனி மனிதர்களை ஓசிங்கள். அன்று உணர்ந்துதான் பெரியார் அன்றே சொன்னார்,
தெய்வத்தை மற மனிதனை நினை என்று சொன்னார். அவரும் தெய்வத்தை உணர்ந்தவர் தான். தெய்வத்தை உணராத எந்த மனிதனும் கிடையாது. எவரும் இருக்கப் போவதும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தை உணர்ந்து தான் பெரியார்கள் சொன்னார். ஆனால் தெய்வத்தை மறந்து தெய்வம் என்பது என்ன முற்றும் உணர்ந்து தான், தெய்வம் கோயில் இல்லை, தெய்வம் இருப்பது உண்மை. அதற்கு அந்த முற்றும் உணர்ந்த ஒரு பொருள் தான் சுவரிலே பார்த்தா பொம்மை, சுற்றியும் பூசித்தால் பக்தி, கல்லை வடித்தால் கடவுள். நாம் வணங்கும் நம்ம வீட்டிலேயே படத்தை வைத்து வணங்குகிறோம். அதிலே அதனுடைய சக்தி அடங்கி உள்ளது. அதனால் ஆலயம் செல்வது சிலர் தவிர்த்து உங்கள் மகிழ்ச்சிக்கு சுற்றுலா செல்லுங்கள். உங்கள் எங்கு வேண்டுமானால் சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஆனால் இந்த ஆலயத்தை சற்று அமைதிப்படுத்தி அந்த ஆலயத்தை எல்லாம் தவிர்த்து அங்கு பசுமை மரங்களை வைத்தால் நறுமண காற்று வீசும். உடல் உறுப்புகளுக்கு நறுமண காற்று சென்று பல நோய்களை குறைவாக்கும். இங்கு இதுபோல் செயல்பட்டு வருமானால் பூமிக்கு இடைவெளியும் கிடைக்கும். பூமி கேடு விளைவது அசுத்தமெல்லாம் அகற்றி நல்வழி பாதை கொண்டு வரும். இது படிப்படியாக சென்றால் இந்த பூமிக்கு நல்வழி கிடைக்கும்போது நாம் அனைவரும் நன்மையாக வாழலாம். இதை மறந்து நீங்கள் உங்கள் இச்சைக்கு சென்றால் இறைவன் இச்சைக்கே சென்று வழிகாட்டி கடைசியில் அரசியல்வாதிகளை அனைவரும் ஒரே நிலையில்தான் அவர் செயல்படுவார். இதனால் நன்மை எதுவும் கிடையாது. உங்கள் சேர்த்த பொன் பொருளோ உங்கள் நிலைக்கோ எதுவும் வராது. இனி வரப்போகிற காலம் எவ்வாறு இருக்கும் என்றால், ஒரு விவசாயிடத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொன் பொருளை சேர்த்து வைத்த அத்தனை மனிதர்களும் விவசாயிடத்தில் கையேந்த நிலை வரும். காரணம், அவர்தான் உணவுப் பொருள் உருவாக்குவார்கள். நீங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு காத்திருக்க சூழ்நிலை ஏற்படும். இந்த நிலை வேண்டுமா வேணாமா என்பது நீங்கள் தான் அறிய வேண்டும். இது உண்மை, உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம்.